வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்தை உறவுகளின் பாசம், மகிழ்ச்சி, பயம், குழப்பம், கோபம், வருத்தம் என அந்தந்த நேர உணர்வுகளின் கலவையோடு நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இது வாடிக்கையான ஒன்றாக இருந்த போதிலும் என்றேனும் ஒரு நாள் திடீரென யாரோ நம் தோளை தொட்டு அழைப்பதை போன்று உணர்ந்து நாம் திரும்பி பார்க்கக்கூடும். மயக்கும் புன்னகையோடு அங்கே மரணம் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு பயம் பாதி, குழப்பம் மீதியாக என்னையா என்று நாமும் கேட்கக்கூடும். இல்லை இல்லை என்று பதிலை சொல்லிவிட்டு புன்னகையோடு அது வேறு திசையை கை காட்டி கடந்துவிடும். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு மீண்டும் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். முன்பு நடந்ததைப் போல மீண்டும் இன்னொரு நாள் ஒரு முறை நடக்கும். அப்போது அந்த கேள்விக்கு ஆமாம் நீதான் என்று அதே புன்னகையோடு மரணத்திடமிருந்து பதில் வரலாம். மரணம் கடந்து போக இன்று வழிவிட்ட நாம் வந்த அழைப்பிற்கு அன்று மறுப்பு கூறாமல் வேறு வழியின்றி கைப்பிடித்து கொண்டு போக வேண்டி வரும். எத்தனை வகையான மரணங்கள்! இயற்கை மரணம், விபத்துகளால் உண்டாகும் மரணங்கள், கொத்து கொத்தாக மனித உயிர்கள் பலியாகும் சம்பவங்கள் என அன்றாடம் மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண நிகழ்வுதான். பிறப்பால் மகிழ்வதும் இறப்பால் வருந்துவதும் இயற்கை விதித்த விதி. இயற்கையெல்லாம் தனக்கு விதிக்கப்பட்ட பணிகளை எப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதோ அதுபோலத்தான் இதுவும் எல்லா மனிதருக்கும் நேரும் இயல்பான ஒன்று. எங்கள் தெருவில் ஓர் சப ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட அவர் இன்று பேசாமல் போய்க் கொண்டிருக்கிறார். யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அந்த அழைப்பு அடுத்த நொடியில் கூட வரலாம். அனைத்தையும் உதறிவிட்டு போக ஆயத்தமாவதைத் தவிர வேறு வழி இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் அனைத்தையும் அனுபவித்து வாழ்ந்து பழகிய நாம் கடைசியாக இதையும் அனுபவிப்போமே. ஏன் பயம்? எதற்கு திகில்? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.